தலைப்பு: பயோகிராபிஸ், சுயசரிதைகள். பக்கம் 13. சகோதரர் வில்லியம் ஏ. பேக்கர். பிறப்பு 1879. மறைவு 1961. கிறிஸ்தவ யுகத்திற்கு முன் வாழ்ந்து மரித்த தேவனுடைய பரிசுத்தவான்கள் அநேகரை நமக்கு உதாரணங்களாக சுட்டி காண்பிக்கிறது எபிரேயர் புத்தகத்தில் உள்ள 11ஆம் அதிகாரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை என்றபடி வேதாகமம் அப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினதை நினைவில் கொண்டு வருகிறது. அப்பதிவுகளை வாசிக்கிற அனைவருக்கும் விசுவாசத்திற்கு உதாரணமாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அதை போன்று இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழ்ந்து வருகிற நமக்கு விசுவாசமுள்ள பரிசுத்தவான்களின் பதிவுகள் கொடுக்கப்பட்டதுடன் அவர்கள் தங்கள் தலைவரும் குருவுமானவருடைய அடிச்சுவட்டில் தங்கள் ஜீவனையும் பொருட்டாக எண்ணாமல் நடந்து சென்றனர். அவர்களில் அநேகர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களேயாவர். நாம் அவரை குறிப்பிட தவறுவோம் எனில் நாம் விழிப்பற்றவர்களாக நேரிடும். வில்லியம் பேக்கர், போர்ட்லந்து வாசி, ஓரிகன், 1879 பிறந்து 1961 போதகருடன் இணைந்தார். சகோதரர் பேக்கர் அவர்கள் அனைவராலும் நன்கு அறியப்பெற்ற வியாபார ஸ்தாபனமான மேயர் அண்ட் பிராங்க் என்ற நிறுவனத்தில் மேலாளர் பதவியில் பணியாற்றினார். His Christian principles were not to excellent use on ally basis. அவரது கிறிஸ்தவ கொள்கைகள் தினசரி அடிப்படையில் சிறந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. சத்திய வட்டாரங்களுக்கு சகோதரர் பேக்கரின் அறிமுகம் நூற்றாண்டின் தொடக்கத்திற்கு பிறகு தொடங்கியது. சத்தியத்தின் அவரது வைராக்கியமும் உண்மையுள்ள ஆதரவும் அவருக்கு அனைவரின் மரியாதையும் பெற்று தந்தது. மேலும் அவர் தேவ மனிதர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். சகோதரர் பேக்கர் சகேயுவை போலவே உடல் ரீதியில் சிறிதளவு உயரம் குறைவாக இருந்தார். ஆனால் சத்தியத்தில் உறுதி, உபதேசங்கள், வைராக்கியம், ஊழியம் மற்றும் தெய்வ பக்தி ஆகியவை அவருக்கு சத்தியத்தில் சிறிய ராட்சதன் என்று பெற்று தந்தன. சகோதரர் பேக்கர் அவர்கள் சகோதரர் ரசல் அவர்களுடன் போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷனில் பலமுறை இணைந்து சுறுசுறுப்புடன் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் யாத்ரீக ஊழியத்திலும் சுறுசுறுப்பானவர். தேவனுடைய அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கான அவரது தனிப்பட்ட உறுதித்தன்மையானது அவரை ஒரு சிறந்த பொது பேச்சாளராக தகுதியடைய செய்தது. மேலும் அவர் பசிபிக் கடற்கரையில் அவரது வாழ்நாள் முடியும் வரை பயன்படுத்தப்பட்டார். தனது நினைவுகளை பிறரிடம் அவர்கள் பயன்பாட்டிற்காக பலமுறை பகிர்ந்து கொண்டாலும் தன்னை தாழ்மையின் குணத்திலேயே வைத்துக் கொண்டார். ஒருவர் சகோதரர் ரசலுடன் ஒரு நீண்ட ரயில் பயணத்தில் ஈடுபட்டார். சகோதரர் பேக்கர் போதகர் ரசலிடம் சில தீர்க்க தரிசன விளக்கம் குறித்து பேச விரும்பினார். நீண்ட அமைதிக்கு பின்னர் எந்த ஒரு பதிலும் கிடைக்காததினால் சகோதரர் பேக்கர் போதகர் ரசல் அவர்களிடம் தனது புதிய அணுகுமுறையை பற்றின அவரது கருத்து என்ன என்பதை குறித்து வினவினார். சகோதரர் ரசல் அந்த நாட்களில் பொதுவான மண்டையோட்டு அமைப்பு ஆய்விலிருந்து ஒரு ஒப்புமையை பயன்படுத்தினார். நல்லது, நான் நினைக்கிறேன் உங்கள் கற்பனையின் ஆற்றல் பெரிதாகவும் உங்கள் விருப்புரிமை அதைவிட சிறியதே. சகோதரர் பேக்கர் அவர்கள் ஒரு பாடம் கற்றதாகவும் மற்றும் பிறர் இதனை கவனிக்கவும் கூடும் என பதிலுரைத்தார். போர்ட்லண்டில் ஒரு தேவாலயத்தை ஒரு பொது காட்சிக்காக வாடகைக்கு எடுத்ததாக ஒரு கணக்கையும் அவர் கூறினார். ஆனால் அச்சபையின் போதகர் இக்கூட்டத்தார் வேதமானவர்கள் என்பதை அறிந்து பகலில் நடந்த கூடுகையில் கதவை அடைத்து விட்டார். சகோதரர் பேக்கர் ஒரு திறந்த ஜன்னல் வழியாக ஏறி பணியை தொடர உள்ளே இருந்து கதவுகளை திறக்கிறார். யாத்ரீக பயணத்தின் போது ஒரு சிறிய நகரத்தின் தன் சாட்சியின் ஊழியத்தை செய்த போது சொல்லப்பட்டதாக மற்றொரு கதை கருதப்படுகிறது. அந்த நீண்ட அறையின் பிற்பகுதியில் ஒரு கோபமான கும்பல் உருவாகி அக்கூட்டத்தை கலைக்க காத்திருந்தது. வன்முறையை எதிர்பார்த்து ஒரு நீண்ட இறுதி பாடலை தேர்ந்தெடுக்கும்படி டீக்கனிடம் கேட்டுக்கொண்டு அவர் அமைதியாக பின்வழியாக கடந்து ஊரை விட்டு வெளியேற முதல் ரயிலை பிடித்தார். அவர் பலமுறை பாரம்பரியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியோடு சகோதரர்களை உற்சாகப்படுத்தியும்
மற்றும் அறுவடை செய்தியின் மதிப்பை குறித்தும் உணர்ந்திருந்தார். வார்த்தையின் சூழலுக்குள் சகோதரரிடம் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி யாதெனில், நீங்கள் சமீபத்தில் தொகுதிகளை வாசித்தீர்களா என்பதே. உண்மையாகவே தற்போதைய சூழலில் நம்முடைய நம்முடைய எழும்ப வேண்டிய மிக சிறந்த கேள்வி, இந்த நூற்றாண்டின் சத்திய இயக்கத்தில் பல உண்மையுள்ள சகோதரர்களை நாம் கருதுவது போல, நாம் ஒவ்வொருவரும் இதேபோல் காலத்தின் நிலைகளில் நம் இடத்தை பிடித்து நம் வாழ்வில் அவர்களின் முன்மாதிரியை நகலெடுப்பதன் மூலம் அவர்களுக்கு மரியாதை மற்றும் கனமளிக்கப்பட்டு, அனைத்து விசுவாசமுள்ள கிறிஸ்தவர்களுக்கும் நினைவு கூற இவ்வாறாக சொல்லப்படுகிறது. 87ஆம் சங்கீதம் 2:5 வசனங்களில், என்னை அறிந்தவர்களுக்குள்ளே இன்னும் எஞ்சியிருக்கும் எங்களுக்கு. 1 தீமோத்தேயு 4:12 வசனம். உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமேன்.